19,000 ஆசிரியர்கள் நியமன அறிவிப்பு என்னாச்சு என டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். கல்வித்துறையில் 2026 ஜனவரிக்குள் 19,260 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவர் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்தது என்னாச்சு? காலி பணியிடங்கள் நிரப்பப்படாததால் பலரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதற்கு யார் பொறுப்பு என ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நியமன தேர்வர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் கல்வி, சுகாதாரம் ஆகிய இரண்டும் இரு கண்கள் என கூறி வருகிறார். 2021 சட்டசபை தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை இவ்விரண்டு துறைகளில்தான் அதிகம் நிறைவேற்றவில்லை. இதற்கு உதாரணம்தான் தற்பொழுது செவிலியரும் ஆசிரியரும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவது. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகளாக ஆசிரியர் பணிக்கு காத்திருக்கும் 50,000க்கும் மேற்பட்டோர் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நிம்மதியடைந்தனர். அதற்கேற்ப 2025 ஜனவரிக்குள் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் பெயரளவில் காலி பணியிடங்களை நிரப்பிவிட்டு பலரின் வாழ்க்கையை திமுக அரசு கேள்விக்குறியாக்கிவிட்டது. தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வர்கள் முதன்மை நிர்வாகி சௌமியா சுரேஷ் கூறியதாவது: மக்களுக்கும் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கும் வாக்குறுதிகளை வாரி இறைத்த பின் அதை நிறைவேற்றும் எண்ணம் அரசுக்கு இல்லை. அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் அரசு உள்ளது. 2025 டிஎன்பிசி மூலம் 17,595 ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 19,260 ஆசிரியர் என 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என முதல்வர் கூறினார். எத்தனை பணியிடம் நிரப்பப்பட்டது என அந்தந்த துறை செயலாளர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? கல்வித்துறையில் காலியாக உள்ள 19,000க்கும் மேற்பட்ட பணியிடங்களில் 4,000 நிரப்பப்பட்டுள்ளன. பல ஆயிரம் பணியிடங்கள் அவுட்சோர்ஸ் மூலம் நிரப்பப்பட்டுள்ளன. இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் பலனடைந்து வருகின்றனர். இங்கு ஓய்வு பெற்ற IAS அதிகாரிக்கு கல்வி திட்டம் ஒன்றில் உயர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை செலவிடும் அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஏன் அந்த திட்டத்தில் பணியாற்ற தற்போது பணியிலுள்ள IASகளுக்கு தகுதி இல்லையா? அவுட்சோர்ஸ் மூலம் அரசு வேலைக்கு காத்திருக்கும் பல லட்சம் இளைஞர்கள் வறுமையில் வாடுகின்றனர். இதுதான் சமூக நீதியா? இந்த அரசில் நிதியும் இல்லை, நீதியும் இல்லை. பாதிக்கப்பட்டவர்களை என்னவென்று கேட்க ஆதியும் இல்லை என தெரிவித்தார். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.